Hi Nanba, welcome to Mobile Crime. நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு நிறைய பேர் மாறிட்டே இருக்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டோ இல்ல டெபிட் கார்டோ வச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இல்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஐ அப்ளிகேஷன் மூலமா தான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன்பே இருந்தாலும் சரி, கூகுள் பே இல்லாட்டி பேடிஎம் இது மாதிரியான நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு கடைக்கு போனாலுமே அந்த கடையோட QR கோட் அதுல இருக்கு. ஸோ அந்த கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி ஈஸியாக நம்ம மொபைல்லேயே நம்ம அந்த பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே தான். கூகுள் பே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாகவும் இருக்குது. அந்த கூகுள் பேல ரிஜிஸ்டர் பண்றப்ப ஒரு சில பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகாம ஃபெயில்ட் ஆகுது. எதனால அது ஃபெயில்ட் ஆகுது, அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கூகுள் பேல ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எதை வச்சு லிங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு தான் லிங்க் பண்ணிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிறது எந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல எந்த நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் வச்சு தான் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் உங்களால பண்ண முடியும். சோ நீங்க கூகுள் பே ரெஜிஸ்டர் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்க பேங்கை செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மொபைல்ல இருந்து ஒரு SMS சென்ட் ஆகும். உங்களுக்கு அந்த SMS கரெக்டா போனா மட்டும் தான் நீங்க அந்த கூகுள் பேவை கரெக்டா யூஸ் பண்ண முடியும். சோ அந்த SMS போறப்ப பாத்தீங்கன்னா சில டைம் அந்த ஃபெயில்ட் ஆகுது. அது எதனால ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க பேங்க்ல கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்க அதே மொபைல் நம்பர் உங்க போன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். இன்னொன்னு அந்த மொபைல் நம்பர்ல இருந்து அந்த SMS போகுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ டூயல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க உங்க பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பர் சிம் 1ல இருக்கா சிம் 2ல இருக்காங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கூகுள் பேல இருந்து மெசேஜ் போறப்ப அது சிம் 1 சிம் 2ங்கறத கரெக்ட்டா நீங்க அதை செலக்ட் பண்ணி அதுல இருந்து SMS போற மாதிரி நீங்க செட் பண்ணணும். நீங்க கூகுள் பே யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ல அந்த மொபைல் நம்பர் உள்ள சிம் நீங்க அதுல யூஸ் பண்ணணும். அதுல இருந்து தான் உங்களுக்கு அந்த SMS சென்ட் ஆகணும். சோ நீங்க அந்த SMS சென்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ட் ஆகும். உங்க மொபைல்ல இருந்து போகக்கூடிய SMS கரெக்ட்டா சென்ட் ஆயிடுச்சுனாவே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கரெக்ட்டா முடிஞ்சிரும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் போகாம ஃபெயில்ட் ஆகுது. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பிளான் பிளஸ் ஃப்ரீ காலோட இருக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 399 அண்ட் 449 இந்த மாதிரி பிளான்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB 1 GB டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நிமிஷம் நம்மளுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ டாரிஃபோன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சில நெட்வொர்க்கில் மெசேஜ் சென்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பேலன்ஸ்ல ஒரு சில அமௌண்ட் நீங்க வச்சுக்கணும். மினிமம் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ உங்க மெயின் பேலன்ஸ்ல ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. மெசேஜ் சென்ட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி உங்க மெயின் பேலன்ஸ்ல பேலன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க சென்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்க மெசேஜ் கண்டிப்பா சென்ட் ஆகும். உங்களுக்கும் கூகுள் பேல ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்மா கிளியரா முடியும். ரெண்டாவதா ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மெசேஜ்லாம் சென்ட் ஆனாலுமே கூட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடியாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மொபைல் நம்பர்ல 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க. சோ அதனால கூட இந்த மாதிரி ஃபெயில் ஆகலாம். 2 அக்கௌண்ட் வச்சிருந்தா ஓப்பன் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதாவது நீங்க வேற வேற பேங்க்ல உள்ள அக்கௌண்ட்ல உங்க ஒரே நம்பர் நீங்க கொடுத்து யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். எக்ஸாம்பிள் ICICI பேங்க், HDFC பேங்க் இல்ல ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி வேற வேற பேங்க்ல நீங்க ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஆனா ஒரே பேங்க்லயே 2 அக்கௌண்ட் இருக்கு, அந்த ரெண்டுத்துக்குமே உங்க ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடியாது, ஃபெயில்ட் ஆகும். அந்த மாதிரி பட்சத்துல நீங்க அந்த பேங்க்குக்கு போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்க நம்பரும் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வேற ஒரு நம்பரும் அந்த மாதிரி கொடுத்து நீங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் அங்க பேங்க்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கூகுள் பேல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிளியரா ப்ராசஸ் முடியும். இது முழுக்க முழுக்க உங்க பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல்ல இருந்து சென்ட் ஆகுறது அப்படிங்கிறதுனால ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்ல ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் இருந்தா மட்டும்தான் இந்த யூபிஐ உங்களுக்கு கிளியரா ரெஜிஸ்டர் ஆகும். ஒரே பேங்க்ல 2 அக்கௌண்ட் வச்சிருந்தா அந்த 2 அக்கௌண்ட்டுக்குமே ஒரே ஒரு மொபைல் நம்பரே கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு ஃபெயில்ட் ஆகும். சோ இதையும் நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த 2 ரீசனுக்காக தான் கூகுள் பேல ரெஜிஸ்டர் ஆகாம நிறைய ஃபெயில்ட் ஆகுது. சோ இதை நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கறதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற எதை பத்தின வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.